கொலை வழக்க விபத்தா மாற்ற முயன்ற வழக்குல கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளியே வந்து கடந்த 10 வருஷத்துக்கு மேல தலைமறைவா இருந்த குற்றவாளிகளை இப்போ தனிப்படை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. கடலூர் மாவட்டம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஊழியர் சம்பத் அப்படின்றவங்களுடைய ஒய்ஃப் கிரண் ரூபணி அப்படின்றவங்களுக்கும் கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்த ராஜேஷ் அப்படின்றவருக்கும் சோசியல் மீடியா மூலியமா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா நாளடைவுல திருமணத்துக்கு மீறிய உறவா வந்து மாறி இருக்கு. இதுக்கு இடையூறா அவங்களுடைய கணவர் சம்பத் அப்படின்றவர் இருந்திருக்காரு. சோ அவரை கொல்ல வந்து சதி திட்டம் தீட்டி இருக்காங்க. முட்லூர் பகுதியை சேர்ந்த கார் ஓட்டுநர் அமீர் பாஷா அப்படின்றவங்களுடைய உதவியோட கார் ஏத்தி கொலை பண்ணிருக்காங்க. இத வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண அப்போ இருந்த சிதம்பரம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் அவர்கள் தகுந்த சாட்சியத்தோட நடந்தது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது அண்ட் இது வந்து திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கொலை வழக்குல கைது பண்ணி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த வழக்குல புலன் விசாரணை முடிஞ்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச நிலையில 3 பேரும் நீதிமன்ற பிணை பெற்று வெளியே வந்தாங்க. வழக்கு விசாரணையை தாமதப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட 3 பேரும் நீதிமன்றத்துல ஆஜராகாம இருந்திருக்காங்க. 3 பேருக்கும் சிதம்பரம் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பிச்சது. பட் ஆனா அவங்க தொடர்ந்து எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்காங்க. அவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அண்ட் ராஜாராம் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் வந்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரா பதவி ஏற்றிருக்காரு. பதவி ஏத்த உடனே இந்த பழைய கேஸ்ல தலைமறைவான குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு தனிப்படையும் வந்து அமைச்சிருக்காங்க. அண்ட் அதுல விழுப்புரத்துல வச்சு அமீர் பாஷாவை கைது பண்ணிருக்காங்க. ராஜேஷ் மற்றும் கிரண் ரூபினி பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில தலைமறைவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சது. பட் அவங்க பெங்களூருக்கு போயிட்டாங்க. அண்ட் இப்ப பெங்களூர்ல வச்சு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பரா புலனாய்வு செஞ்ச இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதே முனைப்போட இப்பவும் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் செயல்பட்டிருக்காரு. அண்ட் இந்த விதம் பாத்தீங்கன்னா பலருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. தாராபுரம் பகுதியில மாநில அரசு வேலை வாங்கி தரோம், மத்திய அரசு வேலை வாங்கி தரோம்னு சொல்லி அரசு வேலைக்காக தயார் செஞ்சுட்டு வந்த நபர்களை குறி வச்சு அவங்க கிட்ட இருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு மோசடியில ஈடுபட்டதா சொல்லி ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் போலீசார் கைது செஞ்சிருக்கக்கூடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இவங்க கிட்ட காசை கொடுத்துட்டு ஏமாந்ததா சொல்லி 10க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்துல குவிஞ்சிருக்காங்களாம். என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம்.